நேரடியா பிஜேபியோடவும் சேரல, மறைமுகமா அதிமுகவோட சேர்ந்தும் பிஜேபியை நாங்க ஜெயிக்க வைக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தர் கட்சிக்கிட்டே அவங்க அவ்வளவுதானே கேட்கறாங்க, எங்களுக்கான சீட்டு எத்தனைன்னு. திமுக கூட்டணியில இருக்கிறவங்க திமுக கிட்ட என்ன கேட்பாங்க, எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு தானே கேட்பாங்க, அப்படிதானே கேட்கறாங்க. யாரும் தரக்கூடிய இடத்துல இல்ல, தரக்கூடிய இடத்துல தன்னை இருக்கிறது தரக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இன்னும் 5 மாசத்துல திமுக கூட்டணி சுக்கு நூறா நொறுங்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க கமலஹாசனோட ஒப்பிடுறீங்க. கேவலம் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு போய் ஒரு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு போன மாதிரி கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் அடமானம் வச்சுட்டு வந்தீங்க. அங்க வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம்? இவர் தானே காரணம். எம்ஜிஆருக்கு என்ன ஒரு கரிஸ்மேட்டிக் இருந்ததோ இன்னைக்கு அதே ஒரு கரிஸ்மேட்டிக் தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கு. எம்ஜிஆரும் விஜயம் ஒண்ணுங்க. எங்க அன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது அதை விட 10 மடங்கு அதிகமான தொண்டர்கள் இங்க இருக்காங்க. திமுக கார போய் பாக்ஸிங் பண்ணி அந்த வலசரவாக்கத்துல ஆர்ஆர் பிரியாணியில போய் அண்டாவை கொண்டு வந்ததுக்கு முதல்வர் எதிர்கட்சி தலைவர் போய் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வனை பார்த்து மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வனை பார்த்து மன்னிப்பு கேட்டாரா இல்லையா முதல்வர்? அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு கமலஹாசன் மாதிரி நினைச்சீங்களா? கெஜ்ரிவாலை கொண்டு வந்து மேடையில் நிற்க வச்சு எல்லாத்தையும் காட்டி ஊழலுக்கு எதிராவன் சொல்லிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போய் மானக்கேடா போய் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. உனக்கு இதை விட வெக்கம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். வணக்கம். வாழ்த்துக்கள். 2026 விஜய் யாரோட கூட்டணி வைக்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யாரோடவும் கூட்டணி இல்லை. அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு இன்னைக்கு பல பேர் தயாரா இருக்காங்க. புரியுதுங்களா? யாரா லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட் கொடுத்துட்டு இல்ல லிஸ்ட் கொடுங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா? லிஸ்ட் கொடுங்க. திமுக கூட்டணி உடையுது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சொல்லுங்க. இருமா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஏங்க நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லணும்? நான் ஏன் கேக்குறேன்னா ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லணும் லைட்டாவே சொல்லுங்க. எந்த விரிசலும் கிடையாது. சரி பயணிக்கிறோம். சரி நான் சொல்றேன் திமுக கூட்டணி உடையுது. என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? ஏங்க நான் சொல்றேங்க திமுக கூட்டணி உடையுது. ஆதாரம் வேணும் இல்லைங்க. அததான் சொல்றேங்க. ஒரு 5 மாசம் பொறுங்க. ஆதாரம் வேணும். நான் ஒரு சொல்ற புரியலையா? ஒரு 5 மாசம் பொறுங்க. நீங்களே கேட்பீங்க, புதுசா வந்திருக்காங்களே இவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறீங்கன்னு கேட்பீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க பக்கம் வர போறாங்களோ? யார் பக்கம் வர போறாங்கன்றதெல்லாம் தெரியும். வரக்கூடிய நேரத்துல வரலாம். இது ஜனநாயக நாடு தானே, ஜனநாயக அரசியல் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்தா என்ன வேணான்னு தள்ளிய விட முடியும்? விஜயும் ஜனநாயகவாதி தான். அவரும் வேற எடப்பாடி கூட போலாம், பாஜக கூட போலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் கூட்டணி. எடப்பாடி ஏத்துப்பாரா? நீங்க யாரு கூட போயிட்டு சேர மாட்டீங்க. யாரு? அதாவது நீங்க எடப்பாடி நேரடியாவோ மறைமுகமாவோ எந்த கூட்டணியும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்க காதுகள்ல அது ஒலிக்கலையான்னு கேட்கிறேன். நாங்க நேரடியா பிஜேபியோடவும் சேரல, மறைமுகமா அதிமுகவோட சேர்ந்தும் பிஜேபியை நாங்க ஜெயிக்க வைக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்த ஒரு செய்தி விஜய் அதிமுக பக்கம் திருப்பி விட்டு இருக்காங்க. விஜய்க்கான அந்த அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. விஜய் விரைவில் அதிமுகவுடன் இணைஞ்சுவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பாக்குறது? விட்டுறதா? அசைன்மெண்ட் கொடுக்கறவங்களால இங்க ஒரு கவுன்சிலருக்கு நின்று ஜெயிக்க சொல்லுங்க முதல்ல. என்னங்க காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உட்காந்து? தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலருக்கு தனியா நின்று அவங்க கட்சியை நின்று ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சுட்டு வர சொல்லுங்க. அப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை இவர் ஏத்துப்பார். உங்களை காப்பாற்றவே திராணியும் துப்பும் தைரியமும் கிடையாது. நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியை இத்தனை கோடி மக்களுக்கு நீங்க நின்றுக்கா உங்களை தலைவரா ஏற்றிருக்கிறா. இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவில் ஒன்றியத்துல 5வது மிகப்பெரிய ஒரு கட்சியா, 1 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியா இன்னைக்கு கொண்டு வளம் வந்துகிட்டு இருக்குது. தமிழகத்துல 1 கோடி உறுப்பினர் வந்துட்டாங்களா? இது எத்தனையோ மாதங்கள் ஆகுது. இல்லைங்க, நாளைக்கு தான் டிவிக்கு செயலி அறிமுகப்படுத்துறதா பேச்சு அடிப்படுது. இல்லை, உறுப்பினர் எண்ணிக்கைன்றது என்னைக்கோ அந்த மாநாடு மேடைக்கு முன்னாடியே இப்போ உறுப்பினர் சேர்க்கைகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதற்கான செயலிகள்லாம் அதற்கு மேலேயே இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 1 கோடி பேர் எங்கேருந்து வந்தாங்க? திமுக ஓட்டு அப்படியே தான் இருக்குது. எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கூட்டணி பலமா இருக்கு. மைக்ரேஷன்ல இருந்து வந்தவங்க தாவக்க பக்கம் சேர்ந்துட்டாங்க. அதிமுக இருக்குது, அதிமுகவோட கூட்டணி எல்லாம் இருக்கு. இந்த கூட்டம்லாம் எங்க இருந்து வந்து? அதுக்கு பதில் சொல்லுங்களேன் நெறியாளர். அதுதான் நான் கேட்கிறேன் உங்களை. மைக்ரேஷன்ல இருந்து வந்தவங்க எல்லாம் தாவக்கல சேர்ந்துட்டாங்களோன்னு. ஏன்னா இங்கேயும் 2 கோடி தொண்டர்கள் வச்சிருக்காங்க திமுக தரப்புலன்னு சொல்லப்படுது. அதிமுக இன்னும் வேற திமுகவுக்கு சேர்ந்துகிட்டு இருக்காங்க உறுப்பினர்கள். ஆமா இல்லையா? தெரியுமா தெரியாதா? மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கிறாருல,
அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு டிக் பண்ணுங்க, அதுக்கு டிக் பண்ணுங்க, உடனே இது பண்ணுங்க, உடனே இந்த மக்களையும் மண்ணையும் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண வெகுஜன பொதுமக்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைய தலைமுறையும் இந்த 2 கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு போட்டு அழுத்து போன மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கொதிநிலையில இருக்கக்கூடிய இருந்த இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் அத்தனையும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டுமே வரும். ஏன் விஜய் வந்து ஒரு அதாவது வெளிப்படையா அறிக்கை விடல, அதாவது பாசிசம் பாயசம் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு வெளிப்படையான சொல்லிட்டாரு. ஆனா அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி இருக்கு இல்லையா? நீங்க அதிமுக இணைஞ்சாலும் அது பாசிசத்தை கூட இணைஞ்ச மாதிரி தானே. இல்லைங்க, அப்போ கண்டிப்பாக 100% அதிமுக கூட்டணியுடன் இணையல அப்படின்ற ஏன் வெளிப்படையான அறிக்கை விட மாட்டேன்? அதிமுக கூட்டணியில இருக்கோன்றாங்களா, என்டிஏ கூட்டணியில இருக்கோன்றாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கூட்டணிய அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்களா, என்டிஏ கூட்டணின்னு சொன்னாங்க தான் கேட்கணும். இல்லங்க, நீங்க நெறியாளர் தானே, செய்திகள் எல்லாத்தையுமே பாத்துருக்கீங்களா? இல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கூட்டணிய அமித்ஷா இங்க வரும்போது அதிமுக கூட்டணின்னு சொன்னாரா, என்டிஏ கூட்டணின்னு சொன்னாரா? அமித்ஷா என்டிஏ கூட்டணி சொல்றாரு, அதிமுக கூட்டணின்றாரு. இல்லங்க, அவருக்கு பேசுறதுக்கே வாய்ப்பே தரலையே. அமித்ஷா பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு பாத்தீங்களா? அவர் பேசிட்டு போயிட்டாருங்க. அப்ப அதோட விட்டுருங்க. மறுநாள் சொல்றாரு எடப்பாடி, இது அதிமுக கூட்டணி, நான் சொல்றேன் கேட்டுங்க, தலைமையில் தான் நடக்குது அப்படின்றது ஒரு வார்த்தையை முன் வச்சாரு இல்லையா எடப்பாடி? திருப்பி அண்ணா அமித்ஷா சொன்னாரு, அது கேட்கலையா? போன வாரம் அதிமுக இருந்துதான் ஒருவர் முதல்வர்னு சொன்னாரு, எடப்பாடி முதல்வர்னு சொல்லலையே. அது பாத்தீங்களா? அமித்ஷா அந்த பவர் அதிமுக அமித்ஷா தான் வழி நடத்துறாரோ? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நான் அதிமுக காரன் கிடையாது, நான் அதிமுக காரன் கிடையாது. அப்போ அந்த கட்சியால தானே பதில் சொல்லணும். யாரு? நீங்க சொல்றது ஏத்துக்க முடியுமா? பிஜேபி. அததான் கேக்குறேன். அப்ப இது அமித்ஷா சொல்லல, நிராகரிங்க, நான் ஆதாரத்தை தரேன். அண்ணாமலை சொன்னாரா இல்லையா? அண்ணாமலை சொன்னாரா இல்லையா இங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு? இப்ப சமீபத்துல அண்ணாமலை யாருங்க? எங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அண்ணாமலை சொன்னாரா? பாஜக உறுப்பினர் பொறுப்புல இருக்காரா? இருக்காரு, பாஜகல தான் இருக்காரு. என்னவா இருக்காரு? பாஜகல இருக்காரு, பொறுப்புல இருக்காரு. ஒண்ணுமே இல்லாம தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லாத எல்லா மேடைகள்லயும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? மாநில தலைவருக்கு ஈக்குவலான மரியாதை அவருக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. யாருக்கு? தமிழிசைக்கு அந்த மரியாதை கொடுக்குறீங்களா? முன்னாடி இருந்த எச் ராஜாக்கு அந்த மரியாதை கொடுக்குறீங்களா? நீங்க அவங்களெல்லாம் சிறுமைப்படுத்துறீங்க. இல்ல, நான் சிறுமைப்படுத்தல, அவர்களுக்காக பேசுறேன். ஏன் அதை பாஜக அக்கா தமிழிசைக்கு ஏன் கொடுக்கல? 2 மாநிலத்தினோட துணைநிலை ஆளுநராக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏன் அதை கொடுக்கல? அதை விட அதிகப்படியான பவர் அண்ணாமலைக்கு வந்துருச்சா? மிகப்பெரிய அரசியல் பாரம்பரிய உள்ளத்துல குடும்பத்துல இருந்து வந்தவங்க இல்லையா அவங்க? ஏன் அவங்களுக்காக பேச மாட்டீங்க? ஒண்ணுமே இல்லாம வந்து அண்ணாமலை பேசுறீங்க. எச் ராஜா முன்னாடி வந்த இதுல இருந்திருக்கிறாரு. அரசியல் களத்துல விஜய் தனித்து விடப்பட்டார். நீங்க சொல்ற அந்த கணக்கு வந்து விஜய் தனித்தே நிற்பார், எந்த கூட்டணியோடும் கிடையாது. விஜய் தாவேகாவுடன் தான் கூட்டணி சேரணும் மற்ற கட்சி. ஆமா, நிச்சயமாங்க. ஆனா அரசியல் அனந்தையாக்கப்பட்டார் விஜய், வந்த உடனே போயிடுறாரு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, களம் இருக்கு, அதை எப்படி பாக்குறேன்? நான் என்ன கேக்குறேன்னா, எல்லா கட்சிகளும் எங்களுக்கு பிரதித்துவம் தாங்கன்னு தானே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? திமுக அண்ணா திமுக விடுங்க, மற்ற அத்தனை கட்சிகளுமே கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், தமிழக அந்த நிலைப்பாட்டில் வச்சிருந்தா அவங்கள உங்க கூட வந்து சேர்ந்து. இல்ல, நான் சொல்றது கேள்விக்கு பதில் கொடுங்க. சொல்லுங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுத்துருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாருமே காங்கிரஸா இருக்கட்டும், இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளாக அண்ணன் திருமா உள்பட அத்தனை மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், சிபிஎம் சிபிஐ இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளும், புரட்சி பாரதம், யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கான பிரதித்துவம் சீட்டு எத்தனைன்னு தானே கேட்குறாங்க. கேட்டுருக்காங்களா? ஒவ்வொருத்தர் கட்சிக்கிட்டே அவங்க அவ்வளவுதானே கேட்குறாங்க, எங்களுக்கான சீட்டு எத்தனைன்னு. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக கிட்ட என்ன கேட்பாங்க? எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு தானே கேட்பாங்க. அப்படிதானே கேட்குறாங்க. யாரும் தரக்கூடிய இடத்துல இல்லை, தரக்கூடிய இடத்துல தன்னை இருக்கிறது தமிழ் தரக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட அந்த இடத்துக்கு இடம் இல்லை, அதனால கூப்பிட்டு கொடுக்குறீங்க. யாருக்கிட்ட? தாவேகா. நாளைக்கு வரப்போறதெல்லாம் யாரு? அதெல்லாமே ஓட்ட மாறிடுன்னு எப்படி நீங்க அதை தீர்மானிக்கிறீங்க?
இதெல்லாம் என்ன கரைச்சி கடல்ல ஊத்திடலாமா? வரவங்களும் 18 வயசு கீழே இருக்கவங்க உங்க கூட்டம். 18 வயசு கீழே போய் நீங்க உறுப்பினரை சேர்த்தா சேரவே சேராது. அத்தனை பேருக்கும் பாஸ் இருந்தா மட்டும். வரவங்கள சொல்றேன். அப்படியெல்லாம் ஒரு கூட்டமும் இல்ல அப்படியெல்லாம் எந்த கூட்டமும் நடந்தது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ மதுரை கோவையில தேர்தல் முகவர் கூட்டம் நடந்தது, அதுல சொல்லுங்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அங்க இருக்கக்கூடிய நகர செயலாளருக்கோ கிளை செயலாளருக்கோ அனுமதி கிடையாது. அந்த கிளையில அவர் அந்த வார்டுல அவர் முகவராக இருக்கிறவருக்கு மட்டும்தான் அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி. சும்மா கூட்டத்துக்கு ஆள் கிடைக்காத கூட்டம் இல்ல தமிழக வெற்றி கழகம். பிரசாந்த் கிஷோர் சொன்னபடி 8 to 11% வாக்காளர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படிதானே? உங்களோட அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்றது இல்ல, இன்னைக்கு சொல்றது இல்ல. 2026 களத்துல பாருங்க, தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய. கிட்டத்தட்ட 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி அதிமுக. ஏன் ஆட்சி அமைக்க? நீங்க 1 கோடி. ஏன் ஒரு நாடாளுமன்ற கூட வரல? ஏன் ஒரு நாடாளுமன்றம் வரல? ஏன் பண்ண முடியல உங்களால? 2.5 கோடி பேர் வச்சிருக்கீங்கல்ல, ஏன் ஜெயிக்க முடியல? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் பண்ண முடியல? கூட்டணியோட தானே நின்னீங்க, நீங்களும் ஒரு கூட்டணி அமைச்சு தானே நின்னீங்க, ஏன் ஜெயிக்க முடியல? உங்கள்கிட்டயே 2.5 கோடி பேர், எஸ்டிபிஐ, கேப்டன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஏன் ஜெயிக்கல? கரெக்டா வந்தீங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் களத்துல பயணித்தவங்க அதிமுக. அவங்களுக்கே இவ்வளவு சர்க்கிள் இருக்கு. இப்பதான் நீங்க பூத்து இருக்கீங்க. அதுவும் பூ வந்திருக்கான்னு தெரியாது, செடியா இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு? வருகின்ற 2026 உங்க தலைமையில தான், நீங்க தான் திமுக பிரதான எதிர்கட்சியா நினைக்கிறீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் முதலமைச்சர் தான் அப்படின்றீங்க. எப்படி, எந்த எண்ணத்துல அந்த வார்த்தை? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுகவுடைய நிலை என்ன? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுகவுடைய நிலை என்ன? ஒரு பெரிய தலைவர், மாஸ் தலைவர். நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்வியை கேட்காதீங்க. இல்ல நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பெரிய ஆளுமை வந்தாரு, தொண்டர்கள் இருந்தாங்க, சாதிச்சாங்க. நான் கேட்ட கேள்விக்கு துணை கேள்வியை கொண்டு வராதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் தரேன் இல்லையா, அதற்கான பதில கொடுங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவுடைய நிலை என்ன சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. 54 ஆண்டு கழிச்சுதான் ஆட்சிக்கு வந்தது அதிமுக. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு என்ன ஒரு கரிஸ்மேட்டிக் இருந்ததோ இன்னைக்கு அதே ஒரு கரிஸ்மேட்டிக் தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கு. எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணுன்றீங்க. எங்க அன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது அதை விட 10 மடங்கு அதிகமான தொண்டர்கள் இங்க இருக்காங்க. 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சென்சஸ் என்ன, தமிழ்நாடு சென்சஸ் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்சஸ் என்ன? இந்த எம்ஜிஆர் அங்க வந்துட்டு போனாருன்னா மறுநாள் பத்திரிகை செய்தி கேட்டுதான் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு தளபதி எங்க போனாலுமே அடுத்த செகண்ட் இங்கதான் வராரு போறாருன்றத இன்னைக்கு எல்லா தலைவர்களுமே தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல இன்னைக்கு உள்ளங்கையில உலகம் இருக்கு உங்க கையில. யார் என்ன எங்க பண்ணாலும் தெரிஞ்சிடும். தலைவரே சோறு வேணா போடுறேன்றாங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. நைனார்ட்ட போய் இன்னொரு தலைவர் சொல்றாரா இல்லையா? அவங்க கட்சியினுடைய தலைவர். இதுதான் உடனுக்குடன் செய்திகள் சூடா சுவையா கொடுத்துட்றாங்க மக்கள். புரியுதுங்களா? மக்களை நீங்க ஏமாத்தி வரணுன்றதெல்லாம் நினைக்காதீங்க. 54 ஆண்டுகள் கட்சி, 54 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? ஆரம்பிச்ச உடனே ஆட்சிக்கு வரலையா? அந்த கரிஸ்மேட்டிக்கை விட இன்னைக்கு அதிகமான கரிஸ்மேட்டிக் இருக்கு. அந்த 54 வயசுல இருக்கக்கூடியவர்கள், 70 வயசுல இருக்கக்கூடியவர்கள், தம்பி நீ உன்னை போல என் புள்ள வரணும்பா, மாற்றத்தை வரணும், இந்த 2 பேர் ஆண்டு நான் ஊரை நாசமாக்குனது போதும்னு நினைக்கிறாங்க. உங்களை ஆட்சியாளர்களா பார்க்கல, கொள்ளையாளர்களா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் 2 கட்சியும் தான் சொல்றோம், 2 கட்சியும் தான் சொல்றோம். உங்களுக்கு தூத்துக்குடினா அவர்களுக்கு மாஞ்சோலை, இவர்களுக்கு பென்னிக்ஸ் ஜெயராஜ் மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான பேர்னா இவர்களுக்கு தம்ஜித் குமார் போன்று இவர்களுக்கு பல பேரு. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் இல்லை. அவர்களுக்கு பொள்ளாச்சின்னா இவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம். எதுல சலைச்சவங்க நீங்க? பிரியாணிக்கு அண்டாவை அடிச்சு சண்டை போட்டு எடுத்துட்டு போனவங்க தானே நீங்க. நீங்க இப்ப நடந்த கூட்டத்தையும் கொஞ்சம், நாங்க பிரியாணி அண்டை திருடிட்டு போனாங்களா பசங்க? எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அடுத்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தவனாதான் இருப்பான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி. தமிழக வெற்றி கழகம் ஒரு கண்டன போராட்டம், அததான் சொல்ற கேட்டுக்குங்க. ரோட் ஷோல என்ன நடந்தது? சாப்பாடை திருடிட்டு வந்துட்டாங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகளுக்கு அடுத்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்துதான் பழக்கமே தவிர எவன் சோத்துலயும் வயிற்றுலயும் அடிச்சு பழக்கம் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. திமுக கார போய் பாக்ஸிங் பண்ணி அந்த வலசரவாக்கத்துல ஆர்ஆர் பிரியாணியில போய் அண்டாவை கொண்டு வந்ததுக்கு முதல்வர் எதிர்கட்சி தலைவர் போய் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வனை பார்த்து மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வனை பார்த்து மன்னிப்பு கேட்டாரா இல்லையா முதல்வர்? அதுக்கு பதில் சொல்லுங்க.
நீங்க மன்னிப்பு கேட்கலையா? யார்கிட்ட? இந்த சேதப்படுத்து பொது சொத்தை சேதப்படுத்துனீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கலையா? ஏங்க நான் என்ன சொல்ல வரேன், அடுத்தவனை வயிற்றுலையும் சோத்துலையும் அடிச்சு புடுங்கிக்கிட்டு போறீங்க. அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னுடைய நம்ம ஹோட்டல்ல வந்து பாக்ஸிங் பண்ணி பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனீங்களே. இந்த கோயம்புத்தூர் இதுல தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது பிஜேபியில இருந்தவன் பூரா போயிலும் பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனான தேக்ஸாவோட, அந்த மாதிரி நினைச்சீங்களா? கூட்டத்துல நீங்க போட்டு வச்சிருக்க அப்படியே ராணுவ எஃகு கோட்டையை கட்டி வச்சிருக்கிறீங்க. அவன் ஏறி நின்னவன சரிஞ்சிருச்சு. எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் போய் பண்ண சேதத்தை நாங்க சரி பண்ணி தரோம்னு சொன்ன ஒரே ஒரு கட்சியை சொல்லுங்க. மறுநாள் காலையில போய் நிக்கிறான், இங்க ஏற்பட்ட சேதத்துக்கு நாங்கள் அதுக்கான அதை சரி செய்யக்கூடிய வேலைகளை நிவாரணம் என்ன நடக்குதோ அதுக்கு நாங்க அதுக்கான தொகையை தரோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தமிழக வரலாற்றுல சேதப்படுத்துறீங்க, அதனால பழி எடுத்துக்கினீங்க. என்ன இருக்கு மாற்றம், என்ன இருக்கு? ஏன் அஜித்குமார் செத்தான அவன் வீட்டுக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். நீங்க ஏன் போகல? பைப்பு சேதம் சரி பண்ணி கொடுத்துடலாம். தம்பியை அடிச்சு அடிச்சு படுபாதகமா கதற கொன்னீங்களே, அவன் வீட்டுக்கு போகல. அமைச்சர் இது போல நிகழ்வுக்கு தொலைபேசி மூலமா போன் பண்ணி வீட்டுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா சொல்லுங்க. வரலாறு இல்ல, சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அதனால அது போதும். ஒரு முதலமைச்சர், ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு போன் பண்ணி அவங்க வீட்டுல, உங்க வீட்டுல நடந்தா ஏத்துப்பீங்க? நீங்க ஏத்துக்க முடியாத விஷயம், வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இல்லையா? மத்த வீட்டுல எல்லாம், கல்யாண வீட்டுல எல்லாம் போறதுக்கு எல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு. மினிஸ்டருங்க எல்லாரோடவும் சேர்ந்து எப்படி வருத்தம் தெரிவிச்சிட்டார்ல, அதனால நீங்க ஏத்துப்பீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு நடந்திருந்தா சிஎம் கம்முன்னு இருந்திருப்பாரா? விஜய் கூட தான் சொல்றாங்க பனையூர்ல இருந்து அரசியல் செய்யறாரு அப்படின்னு. யாரு வந்ததெல்லாம் பாக்கலையா? இதுக்கே உங்களால தாங்க முடியல. தமிழ்நாடு எல்லாம் தரிகடத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல்வாதிகள். எங்க இடம் கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு காவல்துறை. இந்த கூட்டத்துக்கு என்ன பதில் சொல்ல போற முதல்வருக்கு போயின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு உளவுத்துறை. நாளைக்கு நீ வீட்டுக்கு போறன்றதை எப்படி போய் முதலமைச்சர் காதுல போய் போட போறோன்னு உளவுத்துறை தகவல் எங்க இருந்து கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு உளவுத்துறை. என்ன நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உளவுத்துறையை கூப்பிட்டு கேளுங்க. தமிழகத்துல 2026 ஆட்சி அமைக்க போறது யாருன்றத சாட்சியோட சொல்றது, ஆதாரத்தோட சொல்றதுக்கு உங்களுக்கு உளவுத்துறையில ஆட்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்போ வந்து விவாதத்தை நடத்துங்க. இதே விவாதத்துக்கு நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன். இன்னும் 5 மாசத்துல திமுக கூட்டணி சுக்கு நூறா நொறுங்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யாரு வெளியே வர போறாங்கன்னு அந்த சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க கூட்டணி உடையுதுன்னு சொல்லிட்டேன், வேற என்ன வேணும்? 100 ஆண்டு கட்சிகள் கூட இன்னைக்கு தளபதியை வரவேற்கணும்னு நினைக்கிறாங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை 100 ஆண்டு கட்சின்னும் போது காங்கிரஸ் வராங்க. நான் தான் திமுக கூட்டணின்னு சொல்லிட்டேனேங்க. திமுக கூட்டணின்னு சொல்லிட்டேனா இல்லையா? விடுங்களேன், யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? நாங்க எங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்? நடக்க போற 2வது மதுரையில மாநாடு நடத்த போறீங்க. ஆமா, ராகுல் வராத ஒரு பேச்சடி. மாற்றம் தமிழகத்துல மட்டும் போதாது, ஒன்றியத்திலையும் வேணும்னு நினைக்கிறாங்க மக்கள். ஒன்றியத்திலையும் வேணும். உண்மையா ராகுல் வர்றது உண்மையா? ஒரு அரசியல் வந்தா என்ன தப்பு இருக்கு? ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடுல இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து நின்னா என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? வந்தா தப்பு இருக்கா? கண்டிப்பா தப்பு இல்ல. அப்புறம் என்ன கமலஹாசன் மாதிரி நினைச்சீங்களா? கெஜ்ரிவாலை கொண்டு வந்து மேடையில நிக்க வச்சு எல்லாத்தையும் காட்டி ஊழலுக்கு எதிராவன் சொல்லிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போய் மானக்கேடா போய் நின்னுகிட்டு இருக்கிறீங்க. உனக்கு இதை விட வெக்கம் என்ன இருக்குன்னு கேக்குறேன். டிவியை போட்டு உடைச்சிங்களா இல்லையா? ஊழல்வாதிகள்னு சொன்னீங்களா இல்லையா? மு.க. ஸ்டாலின் சொல்றதுதான் உங்களை சிறுமைப்படுத்துறதுன்னு சொன்னீங்களா இல்லையா? எதுக்கு நீங்க எங்க அவரு விளக்கம் அழகா சொல்லிட்டாரு. என்னென்ன சூழலில் இன்றைய காலகட்டத்தில் திமுக தனியார் நிகழ்ச்சியில கூட திமுகவை தவிர வேறு யாரும் அரசியல் செய்ய முடியாது, பாஜகவை எதிர்த்துன்னு சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி திமுக வந்ததுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன அப்ப தெரியலையா உங்களுக்குன்னு கேக்குறேன். கடந்த தேர்தல் வரையும் போட்டி தானே போட்டீங்க, அப்ப தெரியலையா உங்களுக்கு? மானக்கேடு, ஒரு முளம் கயிறு போதும் இதுக்கு, இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு. இவர் அப்படியே நான் ராஜ்யசபா எம்பி ஆனவனா அப்படியே தமிழ்நாடு அப்படியே பூத்து குலுங்கி நந்தவனமா மாறிட போகுது காலகட்டத்துல. அப்படியே ராஜ்யசபா கூட்டம், ராஜ்யசபா கூட்டம் இவர் போய் வக்ஃப பத்தி பேசிடுறாரு. இவரு போராடுறாங்க. யாரு? கமலஹாசன் போராடுறாரா? எங்க போராடுறாரு? ஆஹா, எல்லாம் சேருவாரு நல்லா. ஏங்க ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கமலஹாசன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜோக்கர் யார் இருக்கா? இப்பவும் சொல்றேன், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி கிடையாது, புரியுதுங்களா? நல்ல நடிகர், அதுல மாற்றம் கிடையாது. நீங்க திமுகவை எதிர்த்து ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு கை கொடுக்கல.
உங்க கூட இருந்த அத்தனை பேரும் பயப்படுறீங்களோ கமலை பார்த்து அஞ்சுறீங்களோ? ஆமா ஆமா பயங்கரமான. ஏன்னா விஜய் ஒரு சினிமா துறையில ஒரு ஆளுமையா இருக்காரு, அதை விட ஒரு பெரிய ஆளுமை கமலஹாசன். ஆமா இவர் படம் போட்ட உடனே 365 நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. சினிமா தேட்டரே கிடைக்கிறது இல்லையே, எந்த நடிகருக்குமே கிடைக்கிறது இல்லை. ரஜினி படம்லாம் அடுத்த வருஷம் மறு வருஷம் தான் ரிலீஸ் பண்றாங்க. அதாங்க உலகம் ஃபுல்லா இல்லை, நான் தமிழ்நாட்டில் சொல்றேன். இவர் படம் போட்டாங்கன்னா 365 நாள் புக்கிங்கு. ஓடிடி இல்லாமல் ரிலீஸ் பண்றது கிடையாது, திருட்டு வீடியோலாம் வரதில்லை. 365 நாள் சாலிடா படம் ஓடுது. இந்தியாவிலேயே மிக உச்சபட்சமான சம்பளம் அவர் தான் வாங்கிட்டு இருக்காரு. வந்து ஒரு கையில ஒரு பவர் வச்சிருக்காங்க கமலஹாசன். ஒரு காமெடியனை கூட்டிட்டு விஜய் வந்து ஒரு காமெடியனை கூட்டிட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? நீங்க அரசியல்வாதியா வந்தீங்க, எந்த படத்துல நடிக்கிறத நிறுத்துனீங்க? கமலஹாசன் உங்க மேல மக்கள் வந்து எந்த நம்பிக்கையும் வைக்கல. சரத்குமார் வந்தது எந்த படத்துல நடிக்காம இருந்தாரு? தமிழகத்துல இந்தியாவிலே உச்சபட்சமாக இருக்கக்கூடிய இடத்த உதறி தள்ளிவிட்டு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வந்து நிற்கக்கூடிய ஒரே ஆளு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி மட்டும்தான். திரையுலக வாழ்க்கையிலிருந்து வெளியில வரேன்னு சொல்லி அரசியல் வாழ்க்கைக்கு வந்திருக்கிற ஒரே நடிகர் அவர் தான். ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளா வந்து இருக்க அத்தனை நடிகர்களுடைய நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, அத்தனை பேருமே நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் நீங்க வந்து கமலஹாசனோட ஒப்பிடுறீங்க. கேவலம் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு போய் ஒரு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு போன மாதிரி கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் அடமானம் வச்சுட்டு வந்தீங்க. அங்க வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம்? இவர் தானே காரணம். நல்ல டஃப் கொடுத்தாரு இல்லையா? அன்னைக்கு திமுகவோட இருந்திருந்தா யார் ஜெயிச்சிருப்பா? இப்போ சொல்லுங்க, பிஜேபியே தான் வந்துரும் அப்படின்னா உன்னாலதானே பிஜேபி வந்துச்சு. ஒருபோதும் பாசிசவாதிகளோட கூட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த வேலை எங்களுக்கு இல்லை. பாசிசவாதிகளை கூட்டு கிடையாது, ஆனா அதிமுக கூட்டணி போடுவீங்களா? யார் சொன்னா அதிமுகவோட கூட்டணின்னு? ஆதாரம் என்ன இருக்கு? அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அமித்ஷா காலடியில போய் விழுந்து கிடக்கக்கூடிய கட்சியா இருக்கு. விஜயகாந்த் சாயல்ல விஜய் வராரு, அதிமுக கூட்டணியில இணைஞ்சு எதிர்கட்சியா அமர்ந்தார் இல்லையா? அவர் வாய்ப்புகள் இருக்குமோ? அவர் கனவு காண்றாரோ விஜய்? அவர் சாயல்ல வராரு, இவர் சாயல்ல வராருன்னு இல்ல, மக்களுடைய சாயலை மெருகேத்துறாரு. மக்களுக்கு தேவையானதை வெளிப்படையாக பேசுறாரு. மக்களுக்கு தேவையான ஒரு நல்லாட்சியை தரணும்னு நினைக்கிறாரு. அது மக்களாட்சியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. மக்கள் அதை தளபதி அவர்களால தான் தர முடியும்னு நம்புறாங்க பிரதானமா. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நிற்குது. 2026 மிகப்பெரிய சிம்மாசனத்துல அமரப்போறது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அன்னைக்கு இந்த திராவிடம் பேசிய கட்சிகள் நாங்க தான் நல்லாட்சியினுடைய நாயர்கள், 54 ஆண்டுகள் கட்சி, 75 ஆண்டுகள் கட்சி, அத்தனை பேரும் பின்னங்கால் பெதடியில் அடிக்க வீட்டுக்கு ஓட போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க.